திரு கானாசு என்று அழைக்கப்படுகிற கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய சீதாராமன் ஒரு பெரிய சிறுகதை, அதாவது ஒரு குறுநாவல். இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்றோம். கேட்கலாமா? அருமையான ஒரு கதை. சீதாராமன் பகுதி 1, அத்தியாயம் 1. பெரிய மனுஷாலாத்து பிள்ளையோட சிநேகிதம் வச்சுக்கிறது சின்னவாளுக்கு கொஞ்சம் ஆபத்து கிடந்தாண்டா என்றாள் அம்மா. என்னம்மா அப்படி திடீர்னு ஒரு போடு போட்டுட்ட என்றான் சீதாராமன் சிரித்துக் கொண்டே. 4 பேரு 4 சொல்லுவாடா, சாதாரணமான அந்த சிநேகிதமும் நீடிச்சு நிக்கும்னு நிலையில்ல, அப்புறம் நாப்பு காட்டுவா எல்லாரும் என்றாள் அம்மா. என்னமோ கூட படிச்சாம்மா, ஏதோ என்கிட்ட அழாதிய பிரியமா இருக்கான், தானா வந்து அழைச்சிட்டு போறான், என்னையும் மதிச்சு. உன் சிநேகிதம் எனக்கு வேண்டாண்டா போடான்னு தாட்சணியம் இல்லாம எப்படி சொல்லி உதறி தள்ளுறது என்றான் சீதாராமன். சீதாராமனின் மனைவி மனோரமா உள்ளே புகுந்தாள். உங்க சிநேகிதர் கார்ல வந்து ஹாரன் அடிக்கிறச்சே உங்களுக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுறது. பாதி சாப்பிட்றச்சே கூட அவர் வந்தார்னா என்ன கிருஷ்ணான்னுட்டு கையாளம்பாம ஓடுறேன். அவர் சிநேகிதத்தை பத்தி சொன்னா. மனோரமா இதை சற்று கேலியாகத்தான் சொன்னாள். ஆனால் அவள் குரலில் தொனித்த ஒரு அந்தரார்த்தம் சீதாராமனுக்கு கோபம் ஊட்டுவதாக இருந்தது. ஆத்திரத்தில் ஏதோ பதில் சொல்ல வாய் எடுத்தான். ஆனால் எப்படியோ ஆத்திரத்தை அடக்கி கொண்டு சொன்னான். நானாவா அவனை தேடிண்டு போறேன்? அவனாக வரான். வந்து வாடான்னு கூப்பிடுறச்சே வரமாட்டேன்னு கிராக்கி பண்ணிக்க எனக்கு தெரியல. நான் என்ன செய்யறது? ஏதோ தப்பு செய்து விட்டு மன்னிப்பு கேட்கிறவன் குரல் போல் ஒலித்தது அவன் குரல். அவன் அம்மா சொன்னாள், என்னவோப்பா கிளவினா, எனக்கு தெரிஞ்சதை சொன்ன, அவ்வளவுதான். ரொம்ப சின்னவாளுடைய சகவாசமும் கூடாது, ஓஹோ ஆஹான்னு ரொம்ப பெரியவாளுடைய சவகாசமும் கூடாது. ரெண்டுமே ஆபத்து தான், ரெண்டும் அபவாதம் தான். அப்படிதான் என் காலத்துல சொல்லுவா. அப்புறம் உன்னுடைய இஷ்டம் என்றாள். என் தாயாருக்கும் மனைவிக்கும் கிருஷ்ணனை எதுவும் ஆட்சேபம் சொல்ல அப்படி என்னதான் இருந்தது உண்மையாக என்று யோசனை செய்தவனாக சிறிது நேரம் மௌனமாக நின்றான் சீதாராமன். கையில் சீப்புடன் தலைவாரி கொள்ள போனவன் சீப்பும் கையுமாக யோசனையில் ஆழ்ந்து நின்றான். மீண்டும் அவன் தாயார் சொன்னாள், நீ படிக்காதவன் ஒண்ணு இல்ல, வயசோ அனுபவமோ போராதவனும் இல்ல. உனக்கு தெரியாத விஷயம்னு நான் ஒண்ணு சொல்ல வரலடா, ஏதோ எனக்கு தோணித்து சொன்ன. கிராப் தலையை படிய வாரி கையால் அழுத்தி கொண்டு சீப்பை கண்ணாடிக்கு பின்னால் தொத்த வைத்துவிட்டு திரும்பி தன் தாயாரை பார்த்து சொன்னான் சீதாராமன். இதோ பாருமா, நீ சொல்றது எல்லாம் சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் பணக்காரன், அவனுக்கு எத்தனையோ பணக்கார பழக்கங்கள் செஞ்சு கொள்ள வசதி இருக்கு. எனக்கு இல்ல, வாஸ்தவம்தான். ஆனா நான் அவனை தேடிண்டு போகாத வரைக்கும் சரிதான், தெரியுதா என்றான். அவன் தாயார் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவன் மனைவிதான் ஏதோ பதில் சொல்ல வாய் திறந்து இருந்தாலும் என்று ஆரம்பித்தாள். ஆனால் அவளை பேச விடாமல் குறுக்கிட்டு சற்று பதட்டமாகவே சீதாராமன் சொன்னான், அவன் பட்டணத்துல இன்னும் 2 மாசம் இருக்கானோ 3 மாசம் இருக்கானோ, அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்க போறது எப்பவோ எங்கேயோ. இந்த 2-3 மாசத்துல ஒண்ணு நீங்க நினைக்கிறபடி எல்லாம் நடந்துராது, பயப்படாதீங்கோ. நான் சொல்றது தெரிஞ்சுதா என்றான். கிருஷ்ணனை பற்றிய பேச்சை அத்துடன் முடித்துவிட சீதாராமனுக்கு இஷ்டம்தான். ஆனால் அவனுடைய குரலின் படபடப்பும் முகத்தின் கடுகடுப்பும் அவன் மனைவி மனோரமாவை தூண்டிவிட்டன. அந்த பேச்சை தொடர்ந்து நடத்தவே விரும்பினாள் மனோரமா. அவசியமான மற்ற பல அலுவல்களை எல்லாம் விட்டுவிட்டு கிருஷ்ணன் வந்து கூப்பிட்ட உடனே தன் கணவன் கை காரியத்தையும் போட்டுவிட்டு தன்னையும் லட்சியம் பண்ணாமல் போய்விடுகிறானே என்பது மனோரமாவுக்கு என்றுமே ஆத்திரமூட்டுவதாகவே தான் இருந்தது. அவள் மனதில் ஒரு மூலையில் தன் கணவனும் கிருஷ்ணனை போல பணக்காரனாக கார் உள்ளவனாக இல்லையே என்கிற ஒரு குறை ஓயாமல் துடித்துக் கொண்டிருந்ததை அவளே அறியவில்லை. பாவம், முந்தின தினம் கீழ் வீட்டிலே குடியிருந்த லட்சுமி அம்மாள் வேண்டுமென்றோ இல்லை அசட்டுத்தனமாகவோ சொல்லிவிட்ட ஒரு வார்த்தையும் அவள் மனதில் துருத்தி கொண்டிருந்தது. மனோரமா சொன்னாள், நிலைமையில இவ்வளவு வித்தியாசப்பட்ட இந்த 2 பேருக்கும் என்ன சிநேகிதமோ என்னவோ என்று ஊர்ல யோசிக்க மாட்டாங்களா? எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சுட்டா நீங்க இத யோசனை பண்ணதான் வேணும் என்றாள். வாயால் அகப்பட்டு விட்ட எலும்பு துண்டை எக்காரணத்தை கொண்டு விடமாட்டேன் என்கிற நாய்க்குட்டியின் பிடிவாதத்தை போல் இருந்தது அவள் பேசிய பாவனை.
திடுக்கிட்ட சீதாராமன் திரும்பி தன் மனைவியை ஒரு நிமிஷம் பார்த்தான். பிறகு சாதாரண குரலில் அலட்சியம் துணிக்கிற ஒரு பாவத்தில் சொன்னான், ஊர்ல எத்தனையோ சொல்லுவா, அதுக்கெல்லாம் நீயும் நானுமா பொறுப்பு? உங்களையும் என்னையும் பத்தி பேசுறதுக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு என்றாள் மனோரமா விடாப்பிடியாக. அப்படி யாரும் எதுவும் சொல்லிவிட்டதா எனக்கு இன்னும் எட்டலையே என்றான் சீதாராமன் பதிலுக்கு. பாருங்களேன், கீழாத்துல குடியிருக்காளே லட்சுமி அம்மா, அவ நேத்திக்கு என்ன கிண்டி கிண்டி கேக்குறா உங்க சிநேகிதர் கிருஷ்ணனை பத்தி. அவ மனசுல என்னத்தை வச்சுட்டு கேக்குறான்னு எனக்கு தெரியறது. நாக்க புடிங்கலாமான்னு இருந்தது எனக்கு என்றாள் மனோரமா. அதற்கு மேல் சொல்ல வந்ததை சொல்ல முடியவில்லை அவளால். அவள் கண்கள் நிறைந்துவிடும் போல கலங்கின. சீதாராமனின் தாயார் மனோரமாவின் உதவிக்கு வந்தாள். போடி அசட்டு பொண்ணே, கீழாத்து லட்சுமி அம்மா ரொம்ப யோகியஸ்தி தான் போ, உன்னை கேட்க வந்துட்டா. நெருப்புன்னா வாய் சுடுமாக்கும், சும்மா இரு. அசடாட்டமா அவ கேட்டாளா இவ வந்து சொல்றாளாம் என்று தன் மாட்டு பெண்ணை கடிந்து கொண்டாள். பிள்ளையார் பிடிக்க போனது இப்படியா முடிந்தது என்று பிரமித்தவனாக நின்ற தன் பிள்ளையின் பக்கம் திரும்பி கிழவி சொன்னாள், இதோ பார் சீதா, நீயும் அறிவுள்ளவனா படிச்சவனா நடந்துக்கணும், தெரியறதா என்று மகனை உஷார்படுத்தினாள். இதற்குள் கீழே வாசலில் தெருவில் கிருஷ்ணனுடைய காரின் ஹாரன் சப்தம் கேட்டது. அந்த சப்தம் கேட்டவுடன் விழுந்தடித்து கொண்டு ஓடிப்போய் தன் சிநேகிதனை வரவேற்கிற வழக்கமுடைய சீதாராமன் இன்று சற்று மெதுவாகவே மாடிப்படி இறங்கி வாசல் பக்கம் போனான். அத்தியாயம் 2. மனோரமா எதையோ நினைத்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட வேகத்தில் தன் மனதில் எங்கேயோ பிரகாசம் இல்லாத ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு சிந்தனையை அம்பலத்துக்கு இழுத்து விட்டாள். பேச்சு வாக்கிலே நடந்துவிட்ட ஓர் அர்த்தமற்ற காரியம் அது. உண்மையிலேயே அர்த்தமற்ற பேச்சுதானா அது என்று தன் கணவன் வாசல் பக்கம் போன பிறகு தன்னையே கேட்டுக்கொண்டாள் அவள். அப்படி பூரணமாகவே அர்த்தமற்ற பேச்சுத்தான் அது என்று நம்பவும் அவளுக்கு தைரியம் வரவில்லை. தானும் அறியாமலே தன் மனதில் வளரவிட்டுவிட்ட ஒரு அர்த்தம் இருந்தது அந்த பேச்சுக்கு என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அதை பற்றி நினைக்கவே பயமாக இருந்தது அவளுக்கு. ஆனால் நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. அவள் மனதிலே உட்கார்ந்து கொண்டு சமூக விதிகளின் எல்லைகளை மீறிய பயங்கரமான கனவுகளை துணிச்சலுடன் காண அவளை தூண்டிய அந்த ஆசாமி யார்? துணிச்சல் கனவுகளில் மட்டும்தானா? கனவுகளில் தொடங்கி காரியங்களில் இறங்கவும் துணிச்சல் தர அந்த ஆசாமிக்கு தெம்பு உண்டா? தெம்பு இல்லாமல் இருப்பதே நல்லது என்று எண்ணினாள் மனோரமா. தெம்பு தோன்றிவிட்டால் என்ன பண்ணுவது? இப்படி நினைக்கும் போதே மனோரமாவின் மனசும் உடலும் பதறின. ஆனால் காரியத்தில் இறங்க தெம்பும் தைரியமும் வராத வரையில் தனக்கு தன் பெண்மைக்கு தோல்விதான் என்று அவள் அந்தரங்கத்தில் இன்னொரு பிடிவாதமான எண்ணமும் இருந்தது. இந்த இரண்டு எண்ணங்களுக்கும் இடையே அகப்பட்டு கொண்டு அவள் ஒவ்வொரு வினாடியும் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதானா? ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எது தோல்வி எது வெற்றி என்று தீர்மானமாக முடிவு கட்ட மனோரமாவால் முடியவில்லைதான். மனோரமா படித்த பெண். சர்வ கலாசாலையில் பட்டம் பெறுகிற வரைக்கும் படிக்காவிட்டாலும் பள்ளிக்கூடம் தாண்டி அதற்கு பிறகு 2 வருஷங்கள் கல்லூரியிலும் படித்தவள்தான். கலாசாலையிலும் பள்ளியிலும் மனோரமாவுக்கு கெட்டிக்காரி என்றுதான் பெயர். ஆனால் வாழ்க்கையில் எழுகிற பிரச்சனைகளுக்கு கல்லூரி படிப்பு பதில் கொடுப்பதில்லையே. கிழ மாமியார் தன் மாட்டுப்பெண் நகத்தை கடித்துக் கொண்டு கூடத்தின் மத்தியில் சிந்தனையில் ஆழ்ந்தவளாக நிற்பதைக் கண்டு, நீ இருந்தாலும் அசட்டு பொண்ணு தாண்டி என்றாள். கிழவி பள்ளியிலும் படித்ததில்லை, கலாசாலையிலும் படித்ததில்லை. தன்னுடைய படித்த மாட்டுப்பெண் அசடுதான் என்பது அவளுக்கு எப்படியோ தெரிந்துதான் இருந்தது. நகத்தை கடிப்பதை நிறுத்திவிட்டு மனோரமா திரும்பி தன் மாமியாரை பார்த்தாள். அவள் மாமியாரை பற்றிய வரையில் அவளுக்கு பொறாமையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் மாமியாரின் பிரச்சனைகள் அன்றே தீர்ந்து விட்டன. அவளுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட அவள் மனசையோ உள்ளத்தையோ திரித்து விட்டிருந்ததாக சொல்ல முடியாது. பழமை, வழக்கம், அன்பு என்கிற 3 திடமான லட்சியங்கள் அவள் வாழ்க்கை வழிகளை தெளிவாக்கி தந்தன. பழமை வழக்கம் என்கிற லட்சியங்கள் தொலைந்தாலும் அன்பு என்கிற லட்சியமாவது கை கொடுக்க வேண்டாமோ தக்க சமயத்தில்? அதுவும் 2 பட தொடங்கிவிட்டதானால் என்னதான் செய்வது? கீழ்விட்டு லட்சுமி அம்மாள் முதல் நாள் சொன்ன வார்த்தைகளுக்கு
அதிகப்படியான அந்தரார்த்தம் இல்லாமலே இருக்கலாம். உண்மையில் சாதாரண ஒரு ஸ்திரீயின் வம்பளப்பதில் பிரியமுள்ள ஒரு ஸ்திரீயின் சாதாரண பொழுதுபோக்குக்கான பேச்சாகவே கூட இருந்திருக்கலாம் அது. ஆனால் லக்ஷ்மி அம்மாளின் யோசனை என்னவானால் என்ன? அவள் உத்தேசமோ அந்தராத்மாவோ என்னவானால் என்ன? மனோரமா அதுவரை எண்ண துணியாத பல எண்ணங்களை தூண்டி போராட்டத்தை அவள் மனதிலே மூட்டி வைத்த பொறுப்பு அந்த லக்ஷ்மி அம்மாளுடையதுதான். ஆனால் எத்தனை ஆனால் சொல்வது? ஆனால் எண்ணங்களை எழுப்பிய பொறுப்பு லக்ஷ்மி அம்மாளுடையதாகவே இருந்தாலும் அசட்டு எண்ணங்கள் மனதிலே தலை தூக்கி ஆதிக்கம் பெறாத வண்ணம் அமிக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடையதல்லவா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் மனோரமா. அசட்டு எண்ணங்களாக இருக்கலாம், ஆனால் அவை எண்ணங்கள் என்ற அளவிலே இன்பம் தருவதாகவும் இருந்துவிட்டால் இன்பமா எது என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் மனோரமா. மனோரமா அவள்தான் என்ன செய்வாள்? பாவம், அசட்டு எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே இந்த தன்மை உண்டு. அவை எப்பொழுதுமே ஓரளவு இன்பம் தருவனவாகவும் இருக்கும். மனதிலே மெல்ல மேலே மிதந்து கொண்டிருந்த அசட்டு எண்ணங்களை அலட்சியமாக ஒதுக்கி தள்ளிவிட்டுத்தான் அடியில் ஆழ்ந்து கிடக்கும் உண்மையான போக்கை, சிந்தனைகளை, ஆசைகளை கணிக்க வேண்டும். அத்தியாயம் 3. உண்மையை சொல்ல போனால் மனோரமாவுக்கு சீதாராமனிடம் அளவு கடந்த பிரேமை இருந்தது. ஆனால் பிரேமை, அன்பு, காதல் என்பதெல்லாம் மிகவும் பலகீனமான வார்த்தைகள். பக்தி என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். கல்யாணமாவதற்கு முன் வேண்டுமானால் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணிடம் பிரேமை இருந்தது, அன்பு இருந்தது, காதல் இருந்தது என்று சொல்லலாம். கல்யாணமான பிறகு வேண்டியது பக்தி ஒன்றுதான். அந்த பக்தி மனோரமாவுக்கு தன் கணவனிடம் சற்று அதிகமாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த பக்திக்கு காரணம் இருந்ததாக சொல்ல முடியாது. சீதாராமன் மனோரமாவுக்கு ஏற்ற புருஷன், எல்லா விதங்களிலும் ஏற்ற புருஷன் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நிலைமையிலும் சுபாவத்திலும் பிறப்பு வளர்ப்பிலும் சற்று ஏறத்தாழத்தான். மனோரமா அழகி, இன்டர்மீடியட் வரை படித்தவள். சீதாராமனும் அழகன்தான், BA படித்தவன் தான். ஆனால் மனோரமா பணக்கார வீட்டில் பிறந்தவள். பணக்காரர்கள் வீட்டில் நாகரிகம் என்று அவர்கள் கருதுகிற புதுமை மோகத்தினிடையே வளர்ந்தவள். தன் நிலைமைக்கேற்றவாறு புருஷனை வரித்து நிலைமை மாறாது வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆதி காலத்தில் கனவுகள் கண்டவள். சீதாராமன் பணக்காரன் அல்ல, அவன் ஏழைதான். இப்பொழுது ஏதோ சொல்பம் சம்பாதிக்கிறான், அவ்வளவுதான். அவன் சொல்ப சம்பாதியத்தை நம்பி கிராமத்தில் 4-5 பேர் வேறு இருக்கிறார்கள். கொஞ்சம் சிரமமான குடும்பத்திலே பிறந்து இன்னமும் சிரமமான வாழ்க்கை நடத்தி வருபவன் தான் சீதாராமன். தனக்கு சீதாராமன் கணவனாக வந்து வாய்த்தது பற்றி மனோரமா இப்பொழுது வருத்தப்பட்டாள் என்று சொல்ல முடியாது. அவனிடம் பணம் இருந்ததோ இல்லையோ, குணம் இருந்தது. தன் மனைவியிடம் எல்லையற்ற அன்பு செலுத்தினான் என்பதிலும் சந்தேகம் இல்லை. அவன் தன் சுக சௌகரியங்களை கவனிப்பதற்கு முன் எந்த காரியத்திலுமே அவள் சுக சௌகரியங்களை கவனித்தான் என்பதை மனோரமாவே ஒப்புக்கொள்வாள். வேறு என்ன? மனோரமாவின் மனதிலே இருந்ததெல்லாம் சரியாக உருவாகாத ஒரு அதிருப்தி தான். ஆதி காலத்தில், அதாவது மனோரமா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் பிறகு கலாசாலையில் சேர்ந்து படிக்கும் போதும் சீதாராமனை போல ஒருவன் தனக்கு கணவனாக வருவான் என்று அவள் கனவிலும் கருதியதில்லை. அவளுடைய கனவு நாயகன் எந்த கன்னி பெண்ணுக்கு ஒரு கனவு நாயகனாவது இல்லாமல் இருக்கிறான்? எப்பொழுதும் காரில் தான் வந்து இறங்குவான். மிகவும் நாகரிகமான ஆடை தரித்திருப்பான். அவள் வேதாந்தத்தையும் மற்றும் உள்ள முக்கிய பிரச்சனைகளையும் பற்றி பேசுகிறானோ இல்லையோ, உடுப்புகளையும் யார் யார் ஊரில் எந்தெந்த தையல்காரன் சரியாக தைக்கிறான் என்றும் தான் பேசுவான். நேற்று அவளை பார்த்தேன், இன்று காலை இவளை பார்த்தேன் என்று மிஸ்ஸுகளையும் மிஸ்ஸஸ்களையும் பற்றி பேசுவான். இப்பொழுது தன் கணவனுக்கு சிநேகிதனாக வந்த அந்த கிருஷ்ணனை போலத்தான் தன்னுடைய அந்த நாளைய கனவு நாயகன் இருந்தான் என்று மனோரமாவின் பலகீனமான மனம் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. பள்ளிக்கூடத்திற்கும் கலாசாலைக்கும் அவளே அந்த நாளில் காரில் தான் போவாள். அவளை அசாதாரணமான நாகரிக பெண்மணியாக மதித்துத்தான் சக மாணவர்களும் மாணவிகளும் பேசுவார்கள். நாகரிக உலகிலே, அதாவது அவள் நாகரிகம் அடைந்தது என்று எண்ணிய சமூகத்திலே அன்று, அதாவது கல்யாணமாகும் முன் மனோரமாவுக்கும் இடம் இருந்தது. இன்னும் அவளுடைய தமக்கை தங்கைகளும் அண்ணன் தம்பிகளும்
பழைய தோரணியிலேதான் வசித்து வந்தார்கள். மனோரமாவின் கணவன் மட்டும் தனி சுபாவம் படைத்தவன். சீதாராமனும் தன் தாய் தகப்பனையும் தம்பி தங்கைகளையும் மறந்துவிட்டு தன் மாமனாருடனேயே வாழ ஒப்புக்கொண்டிருந்தானேயானால் மற்ற மாப்பிள்ளைகளுக்கு அவனும் சமமாக இருந்திருக்கலாம். மனோரமாவும் தன் பழைய நிலையில் சிறிது மாறுதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் யோசித்து பார்க்கையில் மனோரமாவுக்கும் தெரிந்தது, தன் கணவன் தன் தகப்பனார் வீட்டிலே தங்க மறுத்தது சரியான காரியமே என்பது அவளுக்கும் தெரியாமல் இல்லை. அப்படி தங்கியிருந்தானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை சொற்பமான ஒரு நிலை நீடித்திருக்க முடியாது. அது ஒரு நிலை. அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக சுயமரியாதையை பலி கொடுக்கிற மாதிரி ஆகும் அது என்று மனோரமா அறிந்துதான் இருந்தாள். அவளுடைய தமக்கை தங்கைகளைப் போலவே அவளுக்கும் நாகரிகமான பணக்கார இடத்திலே கல்யாணமாகி இருக்கும். ஆனால் விதி நடுவே குறுக்கிட்டது. அவளுடைய 17வது வயதிலே அவள் இன்டர்மீடியட் பரீட்சை கொடுத்திருந்த சமயத்திலே அவளுக்கு ஒரு விதமான வலிப்பு வரத் தொடங்கியது. டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். பாட்டிமார்கள் மட்டும் கல்யாணமானால் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பாட்டிமார்கள் வார்த்தையை நம்பி தன் பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட்டு பிறகு அவஸ்தைப்பட நேர்ந்துவிடப் போகிறதே என்கிற பயம் தகப்பனாருக்கு. எங்கேயாவது பணக்கார இடத்தில் வாழ்க்கைப்பட்டுவிட்டு வலிப்பு வருகிறது என்று அவர்கள் அவளை வாளாவெட்டியாக திருப்பி விட்டால் என்ன செய்வது என்கிற பயம் வேறு அவருக்கு. சீதாராமன் ஏதோ தூர பந்து, ஏழை பையன், நன்றாக படித்திருக்கிறான், வீட்டோடு வைத்துக் கொள்ளலாம் என்று மனோரமாவின் தகப்பனாருடைய எண்ணம். தன் பெண் கஷ்டப்படக்கூடாதே என்கிற அன்பு ஞாபகம் ஒன்றுதான் அவருக்கு. பெண்ணுக்கு வலிப்பு வருவதையும் கல்யாணமானால் சரியாகிவிடும் என்று பலர் சொல்வதையும் ஒளிவு மறைவில்லாமல் சீதாராமனின் பெற்றோர்களிடம் தெரிவித்து விட்டே கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்தார் அவர். மனோரமாவை பார்த்தது முதலே அவளிடம் ஒரு பாசம் விழுந்து விட்டது சீதாராமனுக்கு. கல்யாணம் நடந்தது. அதற்கு பிறகு மனோரமாவுக்கு வலிப்பும் வரவில்லைதான். அந்த நாளில் அந்த நாளில் அந்த நாளில் என்று மனோரமா எண்ணினாலே தவிர அதெல்லாம் நடந்து அப்படி ஒன்றும் அதிக நாளாகிவிடவில்லை. கல்யாணமாகும் போது மனோரமாவுக்கு வயசு 18, இப்போது வயசு 23. 5 வருடங்களுக்கு முன் நடந்த சமாச்சாரங்கள் தான் இவை எல்லாமே. கல்யாணமான புதிதில் தன் நிலைமை மாறப்போகிறது என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் 6 மாதத்திற்குள் சீதாராமன் என்கிற அவள் புருஷன் அவள் மனசிலே நிறைந்து விட்டு, எங்களுக்கெல்லாம் ஆம்படையா வரல, இவ ஒருத்திக்குத்தான் இங்கேயோ சீமையில இருந்து லட்சிய புருஷன் ஒருத்த வந்திருக்கான் என்று அவளுடைய சகோதரிகள் கேலியும் பொறாமையும் கலந்த விதத்தில் அவளை கேலி செய்கிற வரையில் வந்துவிட்டது. அந்த கேலியை எல்லாம் மனோரமா பாராட்டவே இல்லை. தன் கணவனிடம் பக்தி வளர வளர அவள் புது ஸ்திரீயாகி கொண்டிருந்தாள். மேலே படிப்பது தேவையில்லை என்று கூறினான் சீதாராமன். அவள் நிறுத்திவிட்டாள். வேலை ஒன்று கிடைத்ததும் அவள் தன்னுடன் வந்து தன் தாயாருக்கு உதவியாக ஏழையாக வேண்டுமானாலும் இருக்க வேண்டுமே தவிர பிறந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று சீதாராமன் சொல்லிவிட்டு வந்தான். மறுநாளே தகப்பனாரை கொண்டு போய்விடச் சொல்லி தொந்தரவு செய்து அவள் தன் கணவன் வீட்டுக்கு வந்து விட்டாள். பட்டணத்திலேயே சோமலீஸ்வரன் பேட்டைக்கு. அதற்கு பிறகு அவள் தன் தகப்பனார் வீட்டுக்கு, அதாவது மயிலாப்பூருக்கு 2-3 தடவைகள் தான் போய்விட்டு வந்தாள். மரத்தில் இருந்து புளியம் பழங்களை உலுக்கி கிளைகளை ஆட்டுவதைப் போல சிந்தனைகளை தன் மனசில் இருந்து உலுக்கிவிட விரும்புகிறவள் போல தன் அழகிய தலையை 2-3 தரம் ஆட்டிக்கொண்டாள் மனோரமா. அதை கவனித்த அவள் மாமியார் பரிவுடன் கேட்டாள், ஏன் மனோ, தலையகளே வலிக்கிறதா? இல்லம்மா, அந்த லட்சுமி அம்மாளை பத்தி தான் என்று சொல்லத் தொடங்கினாள் மனோரமா. அவளை முடிக்க விடவில்லை மாமியார். போடி அசட என்று செல்லமாக கடிந்து கொண்டாள். போ, ராத்திரிக்கு அவன் வெண்பொங்கல் பண்ணி வைக்க சொன்னான், நிறைய முந்திரி பருப்பு போட்டு செய். கிழவிக்கு அனுபவபூர்வமாக தெரியும், குடும்ப காரியங்களிலே ஈடுபட்டு விட்டால் அசட்டு எண்ணங்கள் எல்லாம் மனசிலே தலைதூக்க ஒட்டாமல் செய்துவிடலாம் என்பது. ஆனால் மனோரமா சமையல் அறை பக்கம் போகவில்லை. வெளிவாசல் வரண்டா பக்கம் போனாள். வெளியே அவள் போனதற்கும் தெரு விளக்குகள் எல்லாம் ஏற்றுவதற்கும் சரியாக இருந்தது. தெருவிலே கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது. ஒரு பெரிய நீல நிற ஷெட்டான் கார் விற்றென்று பாய்ந்து ஓடி தெரு மூளை திரும்புவதை கண்டபடியே நின்று கொண்டிருந்தாள். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தெருவில் போகிறவர்களை பார்த்து கொண்டே நின்றாள் மனோரமா. கொஞ்ச நேரம், ஏண்டா சீதா,
என்ன இத்தனை நாளி உன்னை ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு வந்த, அவசரமா போகலாம்னு என்றான் தன் காரில் உட்கார்ந்திருந்த கிருஷ்ணன். சீதாராமன் வந்தவுடனே அவன் பக்கத்தில் காரில் ஏறி உட்கார்ந்தபடியே சீதாராமன் சொன்னான், ரொம்ப அவசியமான இடமா இருந்தால் ஒழிய எங்கேயும் போக வேண்டாம் கிருஷ்ணா. இன்னைக்கு மனசு அவ்வளவா எனக்கு சரியா இல்ல. நேர பீச்சுக்கு போயிட்டு திரும்பிடுவோமே. உனக்கு என்னைக்கு மனசு சரியா இருந்தது கிழிச்சது? மனசுதான் சரியா இல்ல, முகத்தையாவது சரியா வச்சுக்கப்படாதோ? அதுலயும் கூடவா சோம்பல்? சவரம் பண்ணிட்டு நீட்டா வந்தா என்ன என்று இழுத்து விட்டு நிறுத்தினான் கிருஷ்ணன், தன் நண்பனை நிமிர்ந்து பார்த்து கொண்டே. கால் அங்குலம் வளர்ந்திருந்த 7-8 நாள் தாடியை தடவி விட்டு கொண்டே சீதாராமன் சொன்னான், நான் என்னப்பா உன்னை போல சொசைட்டி பிரமுகனா? தினம் 10 பேர் சொசைட்டி பொண்ணுங்களை பாக்குறமே, அவங்கள யாராவது நம்ம தாடிய பாத்துட போறாளேன்னு பயமா எனக்கு. எந்த காலேஜ் பொண்ணு என்ன பார்க்காது தவிக்க போறாளோன்னு நான் பயப்படுறதுக்கு என்று தன் நண்பனுக்கு காலேஜ் மாணவிகளிடையே இருந்த செல்வாக்கை கேலி செய்கிற மாதிரியிலே பேசினான். கிளம்பிவிட்ட காரை வேகமாக செலுத்திக் கொண்டே சொன்னான் கிருஷ்ணன், நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியே அந்த காலேஜ் பொண்ணுக்கு உன்னை சரியாக ஆண்டு வைத்துக் கொள்ள தெரியல. நான் சொல்லித்தரேன் பாரு அவளுக்கு என்றான். நீ வேற சொல்லித்தர போறிய அவளுக்கு? அது தாண்டா பாக்கி என்று தலையில் தாங்க மாட்டாத பாரத்தை தூக்கி சுமப்பவன் போல அழுத்து சலித்து போன குரலில் சீதாராமன் சொன்னான். அவனுடைய குரலில் தொனித்த கோபமும் அலுப்பும் தூக்கி வாரி போட்டது கிருஷ்ணனை. தான் கார் ஓட்டிக் கொண்டிருந்ததையும் மறந்துவிட்டு ஒரு வினாடி திரும்பி தன் நண்பனையே பார்த்தான். அந்த வினாடியில் எதிரே வந்து கொண்டிருந்த லாரியில் மோதி சுக்கு நூறாக உடைந்திருக்க வேண்டிய வண்டி தெய்வாதீனமாக மயிர் இழையில் தப்பியது. கெட்டிக்காரன் கிருஷ்ணன். வீட்டிலே ஏதோ தகராறு என்று அனுமானித்துக் கொள்ள அவனுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. ஆனால் தகராறு விஷயம் தானே என்பதை அவன் எப்படி யூகித்தறிந்து கொண்டிருக்க முடியும்? டேய் சீதா, வீட்டுல காட்டிக்க முடியாத ஆத்திரத்தை எல்லாம் இப்ப என்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிடாதேடா என்றான் கிருஷ்ணன் கேலியாகவே. நண்பனின் கேலி சீதாராமனுக்கு ஆத்திரமூட்டுவதாக இருந்தது. ஆ என்று உரிமையானை தவிர வாய் திறந்து பதில் எதுவும் சொல்லவில்லை அவன். உன்னை போல கல்யாணம் பண்ணிண்டவாளை எல்லாம் பார்க்க பார்க்க நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது எவ்வளவு நல்ல காரியங்கிறது உறுதியாகுது என்றான் கிருஷ்ணன். அப்படியா என்றான் சீதாராமன் மெலிந்த குரலில். என்றுமில்லாமல் இன்று இப்படிப்பட்ட சம்பாஷணை திறன் உனக்கு எப்படியப்பா வந்தது என்றான் கிருஷ்ணன் சீதாவை பார்த்து. சீதாராமனுக்கே வெட்கமாகத்தான் இருந்தது. கிருஷ்ணன் மேலோ அவன் மேலோ எந்த விதமான பிசகும் இல்லை. ஆனால் அவன் மனசு வெளியே கிளம்பும் முன் அவன் அம்மாவும் அவன் மனைவி மனோரமாவும் சொன்ன விஷயங்களில்தான் லயித்திருந்தது. அவனால் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் அச்சமயம் சிந்திக்க முடியவில்லை. சாதாரணமாக நன்றாக பேசக்கூடியவன், எது பற்றியானாலும் சுவாரஸ்யமான விஷயங்களை அனாயாசமாக சொல்லக்கூடியவன் என்று நண்பர்களிடையே பெயர் வாங்கியிருந்த சீதாராமனின் சிந்தனைகள் வீட்டிலே நடந்த சம்பாஷணை என்கிற தண்டவாளத்தை விட்டு நகர மறுத்தபடியால் கிருஷ்ணனின் இந்த கேலிக்கு இலக்காக வேண்டி வந்தது. ஒரு பெருமூச்சுடன் சீதாராமன் சொன்னான், இதோ பார் கிருஷ்ணா, இன்னைக்கு எனக்கு மனசு உண்மையாவே சரியாவே இல்ல. நீ அவசிய இடம்னு சொல்றது யாராவது உன்னுடைய சிநேகிதி வீடா இருக்க போகுது. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மனோபாவத்துல இன்னைக்கு நான் இல்லடா என்றான். அப்புறம் என்ன மன்னிச்சிடு கிருஷ்ணா, நான் இப்படியே பீச்சுக்கு நடந்து போயிட்டு வீட்டுக்கு போறேன். நீ வழக்கம் போல நாளைக்கு வா என்றான் சீதாராமன். உத்தரவிடுற தோரணை பிரமாதமாத்தான் இருக்கு. ஆனா நீ சொல்றபடி நான் கேட்க விரும்பாட்டா என்ன செய்வ என்றான் கிருஷ்ணன், பாதி கேலியாகவும் பாதி நிஜமாகவும். நான் உன்னோட வந்து உன்னுடைய நண்பர்களை, அதுவும் குறிப்பாக உன்னுடைய சிநேகிதிகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் அவர்களுக்கும் இடையே அவ்வளவாக ஒன்றும் இல்லாததால் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு கூத்தடிப்பதை பார்த்து கொண்டு ஏதிலும் அவ்வளவாக கலந்து கொள்ளாமல் தான் இதுவரை வந்திருக்கிறேன். அதுபோல் இன்றும் இருந்துவிட்டு வர ஆட்சேபம் இல்லை என்றான் சீதாராமன். அஸ்தமித்து விட்டது. தெரு விளக்குகள் எல்லாம் எரிய தொடங்கிவிட்டன. தெருவிலே போவோரும் வருவோருமாக கூட்டம் சற்று அதிகமாகவே தான் இருந்தது. கூட்டத்திலே காரை செலுத்திய வண்ணம் சிறிது நேரம் மௌனமாகவே இருந்தான் கிருஷ்ணன். பிறகு அவனே சொன்னான், நீ இப்படி உணர்வாய் என்று எண்ணி இருந்தேனே, ஆனால் நான் உன்னை அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அழைத்தே சென்றிருக்க மாட்டேன்டா. என் தவறுதான் அது. இனி அவ்வாறு நேராது என்று நான் உறுதி கூறுகிறேன் உனக்கு என்றான் கிருஷ்ணன்.
எவ்வாறு நேராது என்று உறுதி கூறுகிறாய்? நான் கலந்து கொள்ளாமல் இருப்பது நேராது என்கிறாயா என்றான் சீதாராமன் முகத்தில் லேசாக படர்ந்து ஒரு புன்னகையுடன். சீதாராமன் புன்னகை புரிவதை பார்த்தவுடன் கிருஷ்ணனுடைய முகத்திலும் புன்னகை படர்ந்தது. இதோ பார் ராஸ்கல், உன்னால ஏற்கனவே 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவு பேரும் உனக்காகவும் எனக்காகவும் காத்திருப்பாங்க என்றான். உனக்காக காத்திருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்காக யாரும் காத்திருக்க மாட்டாங்க, அது நிச்சயம் என்றான் சீதாராமன். மிகவும் கெட்டிக்காரனான நண்பன் ஒருவனையும் அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேனே நான். அதனால் அவர்கள் காத்திருப்பார்களே என்றான் கிருஷ்ணன். மிகவும் கெட்டிக்காரனாக ஒருவனை பார்த்து அழைத்து போயேன் என்றான் சீதாராமன். சுத்தி சுத்தி பேசின்றிருந்து பலன் இல்லடா. உனக்கு இஷ்டமா இல்லையா சொல்லு. மயிலாப்பூர்ல மிஸ்ஸஸ் மீனாட்சி ஆத்துக்கு போறதா எனக்கு உத்தேசம். நீ வரையா இல்லையா? உறுதியா சொல்லுடா. இல்ல, நான் வரல என்றான் சீதாராமன் தீர்மானமாக. எனக்கு பரிச்சயம் இல்லாத 7-8 பெண்களும் வந்திருப்பார்கள். அவர்களுக்கு என்னை பரிச்சயம் செய்து வைப்பதாக மிஸ்ஸஸ் மீனாட்சி சொல்லியிருக்கிறாள் என்றான் கிருஷ்ணன். அப்படிப்பட்ட பெண்களில் உனக்கு பரிச்சயம் ஆகாதவர்களும் பட்டணத்திலே இருக்கிறார்களா என்ன என்றான் சீதாராமன் ஆச்சரியம் அடைந்தவனைப் போல. அப்படிப்பட்ட பெண்கள் என்று என்னவோ மூடமாக மறைபொருள் உள்ள மாதிரி சொல்கிறாயே, அதுதான் எனக்கு புரியவில்லை. நான் இன்று சந்திக்க போகிற பெண்கள் அப்படிப்பட்டவர்களும் அல்ல, எப்படிப்பட்டவர்களும் அல்ல. உயர் குடும்பத்து பெண்கள் தான் அவ்வளவு பேரும். இல்லாவிட்டால் மிஸ்ஸஸ் மீனாட்சி ராமமூர்த்தி அவர்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பாளா என்று கேட்டான் கிருஷ்ணன். உன் சிநேகிதிகளையோ உனக்கு சிநேகிதமாக போகிறவர்களையோ பற்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை கிருஷ்ணா. இவ்வளவு தூரம் வந்தாகிவிட்டது. என்னை பீச்சிலே கொண்டு போய் விட்டுவிட்டு என்றான் சீதாராமன் மீண்டும். சரி, உன் இஷ்டப்படியே செய்கிறேன். ஆனால் நீ பீச்சிலே உலாத்த வேண்டியதெல்லாம் உலாத்திவிட்டு இதோ இந்த லாந்தர் கம்பத்தண்டை உட்கார்ந்துரு. நான் 8, ஜாஸ்தியானால் 8:30 மணிக்குள் வந்து விடுகிறேன். வீடு திரும்பி விடலாம் சேர்ந்தே என்றான் கிருஷ்ணன். நீ 8, 8:30க்குள் வர முடியாமல் போய்விட்டால் என்று திருப்பி கேட்டான் சீதாராமன். அப்படியெல்லாம் ஒன்றும் நேர்ந்து விடாது. 8:30 மணிக்குள் வந்து விடுவேன், பயப்படாதே என்றான் கிருஷ்ணன். சீதாராமனை பீச்சில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு மயிலாப்பூரை நோக்கி காரை விட்டு கொண்டு சென்றான் கிருஷ்ணன். அத்தியாயம் 5. அப்பொழுது மணி 6:30 இருக்கும். இன்னும் 2 மணி பொழுதில் எவ்வளவோ விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் என்று எண்ணியவனாக இறங்கி நின்றான் சீதாராமன் காரில் இருந்து. மாலை கடற்காற்று மனோரம்யமாகத்தான் இருந்தது. போவோரும் வருவோருமாக கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது. கிழக்கே சந்திரன் மேகத் திரைகளினூடே மிகவும் மங்களாக ஒளி பரப்பிக் கொண்டிருந்தான். பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது என்று ஞாபகம் வந்தது சீதாராமனுக்கு. மனைவியும் மக்களுமாக எவ்வளவோ பேர் உல்லாசமாக கடற்கரையில் மாலை பொழுதை கழித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். வீடு திரும்பிய உடனே அவர்களை மீண்டும் குடும்ப கவலைகள் சூழ்ந்து கொள்ளும். 2 நாளிகை நேரமாவது இவற்றில் இருந்து விடுதலை பெற்றிருந்ததையே பேரின்பமாக கருதுகிறவர்கள் அவர்கள். குடும்பம் மற்றது எல்லாம் மட்டுமென்ன, அதுவும் இன்பம்தான் அவர்களுக்கு. சிற்றின்பம் என்று வைத்துக் கொண்டாலும் இன்பம் இன்பம்தானே. தன் குடும்ப வாழ்க்கை என்று அதை பற்றி எண்ணினான் சீதாராமன். பெருமூச்செறியாத குறைதான். ஆனால் பெருமூச்செறிந்து என்ன பிரயோஜனம்? அவன் என்னவோ மற்றவர்களைப் போல் இல்லைதான். மற்றவர்களை ஆடுகள் என்றும் உலகமே ஆட்டுப்பட்டி என்றும் சொல்லி திருப்திப்பட்டு விட்டால் போதுமா என்ன? பொய்யோ மெய்யோ, உண்மையோ மாயையோ, இல்லாததோ உள்ளதோ, மற்றவர்களுக்கு இன்பம் என்கிற ஒன்று இருக்கத்தான் இருந்தது. நிலைக்காத, நீடிக்காத, திருப்தி அளிக்காத இன்பமாக இருக்கலாம் அது. ஆனால் இன்பம் என்னவோ இன்பம்தானே. பாதையை விட்டு மணலில் இறங்கி நடந்து ஜலக்கரை ஓரமாக நடக்க ஆரம்பித்தான் சீதாராமன். தன்னை தாண்டியவர்களையும் தனக்கு முன் எதிர்பட்டவர்களையும் கவனிக்கவில்லை அவன். சமுத்திர அலைகளில் அகப்பட்டு கொண்டு சந்திர வெளிச்சத்தின் நிழல் அல்லல்பட்டு தத்தளிப்பதும் அவன் கண்ணில் படவில்லை. கீழ்வீட்டு லட்சுமி அம்மாள் சொன்னாலாமே, என்னமோ சொல்லிவிட்டாளாம் அவள் என்று தன்னையும் அறியாமல் சற்று உறக்கவே சொல்லிவிட்டான். 4 அடி கப்பால் அவனை கவனிக்காமல் போய்விட்ட ஒருவன் அவன் தன்னுடன் தான் பேசுகிறானாக்கும் என்று நினைத்து திரும்பி பார்த்தான். பார்த்தவன், ஓ சீதாராமனா, என்னப்பா இப்படி தனியா தனக்குத்தானே பேசிண்டு என்று கேட்டுக்கொண்டே அவனை நெருங்கி வந்தான். பார்க்கலப்பா, சேகரனா, பார்த்து ரொம்ப நாளாச்சு
நீ பேசாட்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா என்றான் சீதாராமன் உண்மையை மறைக்காமல். நீ எப்பவுமே இப்படிதான் என்றான் சேகரன். சேகரன் சீதாராமனுடனும் கிருஷ்ணனுடனும் அந்த நாளில் ஒரே வகுப்பில் படித்தவன். பரஸ்பர நண்பர்களை பற்றி பேசிக்கொண்டே இருவரும் சிறிது தூரம் சேர்ந்து நடந்தார்கள். முதலில் கிருஷ்ணனை பற்றிய பேச்சை சீதாராமன் தான் தொடங்கினான். ஆனால் சேகரனுக்கு கிருஷ்ணனை அந்த நாளில் இருந்தே அவ்வளவாக பிடிக்காது. அவன் என்னப்பா பணக்கார, பெரிய உத்தியோகத்துல இருக்கான், நம்மளையெல்லாம் கவனிக்க போறானா என்றான். பணக்காரன் என்று அவனை தங்களிடமிருந்து பிரித்து சேகரன் அப்படி சொன்னது சீதாராமனுக்கு சுருக்கின்றது. ஆனால் அதை சமாளித்துக் கொண்டு சொன்னான். அப்படி ஒண்ணும் இல்ல, என்கிட்ட கொஞ்சம் பிரியமா தான் இருக்கான். இப்ப கூட பீச்சுக்கு அவனோட தான் வந்தேன். அவன் யாரையோ பார்க்க போயிருக்கான். திரும்பி வந்து 8:15 மணிக்கு என்ன கூட்டிக்கிட்டு போவான். இரேன், நீ அவனை பார்க்கலாம் என்றான் சீதாராமன். ஆனால் சேகரன் தாமதிப்பதாக இல்லை. கிருஷ்ணனை பார்க்க அவனுக்கு அவ்வளவாக ஆர்வம் இல்லை. என்னவோ நம்ம நிலைக்கு மீறி உயர்ந்த சிநேகிதம் பிடிக்கிறதுல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை கிடையாது என்றான் சேகரன். சீதாராமனுக்கு இது காதில் விழுந்ததும் வாய் தானாகவே அடைத்து விட்டது. அவன் வெகு நேரம் எதுவும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்தபடியே நடப்பதைக் கண்ட சேகரனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ, தானாகவே அர்த்தமற்ற கேள்விகள் கேட்கவும் தொடங்கினான். உனக்கு எத்தனை குழந்தைகளப்பா என்றான். 2, நானும் என்னுடைய மனைவியும் தான் என்றான் சீதாராமன் ஹாஸ்யமாக. சரிதான், குடும்ப கவலை அவ்வளவாக தெரியாத ஆசாமினி என்று பொறாமையுடன் கூறுபவன் போல கூறிவிட்டு, அவன் தனக்கு 2 பெண்களும் ஒரு பிள்ளையும் இருப்பதையும், தன் மனைவி சதா நோய்வாய்ப்பட்டு ஊர் பெரிய டாக்டர்களிடம் மருந்து வாங்கி சாப்பிடுவது பற்றியும் பெருமையாக சொல்லி தீர்த்தான். கடைசியில் மணி 7:30 நான் வரட்டுமா? 8 மணிக்கு ஒருவனை வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிறேன், நான் வரட்டுமா என்று சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்டு சென்றான் சேகரன். இந்த குருநாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.